கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜூன் 9, 2024 வாசகங்களை பார்க்கிறோம். முதல் வாசகம் ஆதியாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 3ஆம் அதிகாரம் 9 15 வசனம் வரை. இதில் நாம் பார்க்கிறோம், சாத்தான் எப்படி ஆதாம் ஏவாளை சோதித்தது என்பதன் அந்த காரியத்தை பார்க்கிறோம். அது பழம் நல்லது, இனியது, நீ சாப்பிட்டா நீ கடவுளை போலாவா என்று ஏவாளை ஏமாற்றியது. ஏவாள் ஆபிரகாமை ஆல்மோஸ்ட் ஏமாற்றுவதுதான் அது. ஆக நான் பார்க்கிறது இந்த ஒரு காரியம். கடவுள் ஒவ்வொருவரிடமும் பேசுகிற அந்த வாசகத்தை பார்க்கிறோம். சாத்தானிடம் கேட்கிறார், அவனுக்கு சாபமிடுகிறார். ஏவாளிடம் கேட்கிறார், ஏவாள் அது ஒத்துக்கொள்ளவில்லை. சாத்தான் தான் என்னை ஏமாற்றினான் என்று சொல்லுகிறார். ஆதாமிடம் கேட்கிறார், ஆதாமும் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையாய் கொடுத்த ஏவாள் தான் என்னை ஏமாற்றினாள் என்று சொல்றார். இப்படி அது பழிபாவங்களை மற்றவர்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டுக்கொள்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். சரி, இது முதல் வாசகமாக தரப்படுகிறது. பாருங்கள், இன்றைய 3ஆம் வாசகம் நற்செய்தி, மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 20 35. இயேசு பிசாசின் தலைவனை வைத்துதான் அவர் புதுமைகள் செய்கிறார் என்று மறைநூல் அறிஞர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் அவரை பழித்துரைக்கிற அந்த பகுதி. பிசாசின் ஏவுதலால், பிசாசின் அந்த ஆற்றலால் அவர் பிசாசை ஓட்டுகிறார், மற்ற காரியங்கள் எல்லாம் செய்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, ஆகவேதான் நாம் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், பிசாசினால் என்ன நடக்கிறது, இயேசு பரிசுத்த ஆவியினால் செய்கிற காரியத்தினால் என்ன நடக்கிறது. இந்த ரெண்டு வித்தியாசத்தை இன்றைய நற்செய்தியிலும் இந்த முதல் வாசகத்திலும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வாசகத்திலே 2 கொரிந்தியர் 4:13 15 1 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை உள்ள வாசகங்களை பார்க்கிறோம். அப்போ இங்கே பவுல் சொல்கிறார், எங்களுடைய உடல் வெளியிலே தேய்ந்து போகிறது, தளர்ச்சி இருக்கிறோம், எங்களுக்கு உடம்பெல்லாம் சுருங்குது, தோல் சுருங்குது, அப்புறம் பழைய இளைஞனை போல அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உடலால பண்ண முடிவதில்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, எங்களுக்கு மேலதான் எங்களுக்கு சுருங்குது, ஆனா எங்களுடைய உள்ளம் நாளுக்கு நாள் புதுப்படைப்படைகிறது, புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்கிறார். ஆகவே உள்ளுக்குள்ளே நாங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் பெருத்த கடவுளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாகவும் அவர் சொல்லுகிறார். நாங்கள் பெற்றிருக்கிற இந்த சந்தோஷம் எங்களுக்கு என்ன செய்கிறது, ஒரு நாள் கிறிஸ்துவின் முன் நாங்கள் நிற்போம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்து எங்களை சந்தோஷிக்க செய்கிறது. ஆகவே எங்களுடைய உடல் இப்படி இருக்கிறதே, அப்படி போகிறது, இப்படி இதெல்லாம் கவலை இல்லை, எங்களுக்கு நாங்கள் நிறைவடைந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இதே வார்த்தைகளை நாம் பீட்டர் சொல்றதை கேட்போம். பவுல் இன்னொரு இடத்துல இதே மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதையும் கேட்போம். இல்ல, நாங்கள் சாட்டை அடிகளை வாங்கி கொண்டு அவர்கள் பீட்டரும் யோவானும் அவர்கள் சந்தோஷித்து ஓடினார்கள் என்று நாம் படிக்க கேட்டோம். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். சாட்டை அடிகள் கூட அவர்களை துன்புறுத்தவில்லை, அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை. பாருங்கள், இதுதான் தேவ ஆவியின் ஏவுதலால் உண்டான காரியங்களில் உண்டாகும் விளைவுகள். தங்களுக்கு துன்பம் நேர்ந்தாலும், தாங்கள் ஒடுக்கப்பட்டாலும், தங்களை மற்றவர்கள் கண்டபடி பேசினாலும் அவர்களுக்கு அது ஒன்றும் செய்வதில்லை. அவர்கள் மன மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறார்கள். ஸோ டுடே நம்ம பார்க்கிற காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கிறது, மேலே வெளியே பெரிய படோபகாரமான காரியங்கள், பணம் நிறைய இருக்கிறது, நிறைய ட்ரெஸ் இருக்கிறது, நிறைய காரியங்கள், எல்லாவற்றையும் நாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுகிறோம். பொருட்களை நாம் கலாச்சாரங்கள் எல்லாம் பெருகிவிட்டது. ஆகவே இன்று உள்ளம் எப்படி இருக்கிறது, எல்லாருக்கும் சோர்வடைந்து இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி, உள்ளத்தின் மகிழ்ச்சி என்பது இல்லாமல் இருக்கிறது. இது நேச்சுரலா எல்லாருக்குமே இருக்கு. வெறுப்பு, பகை, காய்மகாரம், போட்டி, இவைகளெல்லாம் நிறைந்த உலகத்தில் இப்பொழுது நாம் வாழ்கிறோம். கடைசி காலத்தில் இவையெல்லாம் பெருகி இருக்கும் என்று பவுல் நமக்கு சொல்லித் தருவார். பெருகி இருக்கும், ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொள்ள முடியாது, யாரையும்
நெருங்கி வாழ மாட்டார்கள், தனித்துவமாக வாழ்வார்கள். சேர்ந்திருப்பார்கள், ஆனால் தனித்தனியாக வாழ்வார்கள். வீட்டுக்குள்ளே எப்படி நடக்கும் என்று சொல்கிறார். தகப்பன் பிள்ளைகள் இப்படி காரியங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எல்லாம் விரோதிகளாக, விரோத மனப்பான்மை உள்ளவர்களாக, ஆனால் ஒன்றாயிருப்பவர்களை போல இருப்பார்கள் என்று சொல்கிறார். பக்தி எல்லாம் இருக்காது, நெறிகட்டு போய்விடுவார்கள், இறை வார்த்தைக்கு செவி கொடாது இருப்பார்கள், கடவுளை தொழுவதிலிருந்து மிகவும் தூரமாயிருப்பார்கள். இவரெல்லாம் நாம் நிறைய கேட்கிறோம். பவுல் நமக்கு சொல்லித் தருவார். கடைசி காலங்களில் நிகழ்வுகளை சொல்லித் தருவார் என்று பாருங்கள். இன்றைய உலகம் இவ்வாறு தானே இருக்கிறது. நம்மை சுற்றியுள்ளவர்களை பாருங்கள், இப்படித்தான் இருக்கிறது. ஒருவரையும் நம்ப முடியாதபடி உள்ள குணாதிசயங்கள் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். அரசியல் தன்மை மிக கேடுகட்டத்தனமாக இருக்கிறது. பணத்தை குறிக்கோளாக வைத்துத்தான் இப்பொழுது நாங்கள் செயல்படுகிறோம் என்று வெளிப்படையாக அறிக்கையிடுகின்ற அந்த சூழ்நிலை வந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் என்னவாக இருக்கிறது? வளர்ச்சி மிகுந்திருக்கிறது, நாகரிகம் மிகுந்திருக்கிறது. நம்முடைய பொருட்கள், நமக்கு உபகரணங்கள் எல்லாம் மிக மிக லாபகரமாக அதிகரித்திருக்கிறது. ஆகவே உட்கார்ந்த இடத்திலிருந்து பல காரியங்களை நம்மால் செய்ய முடிகிற அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம். நம்முடைய பொருட்பலமும் எல்லா பலங்களும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் மனம் தீமையினால் சூழப்பட்டிருக்கிறது. ஆக நான் பார்க்கிறது என்ன? கடவுள் அவர் சொற்படி கேட்பவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் நிறைவையும் ஆசீர்வாதமாக தருகிறார். கடவுளை விட்டு போலி பக்தியில் வாழ்பவர்கள், அதாவது கடவுளோடு இருப்பதை போலவே இருக்கும் பார்ப்பதற்கு, ஆனால் போலி பக்தியில் வாழ்பவர்களுக்கு என்னாகிறது? அவர்கள், அதாவது நமக்கு தீமோத்தேயுக்கு எழுதின திருமுகத்தில் நமக்கு இவர் சொல்லித் தருவார், பவுல் சொல்லித் தருவார். பண ஆசையினால் அவர்கள் தங்களை மறந்து விட்டார்கள். பண ஆசைதான் அவர்களுக்கு இந்த திமிரையும் கர்வத்தையும் இதெல்லாம் கொடுத்து விட்டது. ஒரு நாள் அவர்கள் தோல்வியுற்று நிற்பார்கள். ஆகவே நாம் வெற்றி பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. பவுல் 2ஆம் வாசகத்திலே அதைத்தான் சொல்லித் தருகிறார். 4ஆம் அதிகாரம் 13 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை அதைத்தான் சொல்லித் தருகிறார். ஒரு நாள் நாம் வெற்றி வாகை சூடி இயேசு கிறிஸ்துவின் முன் நிற்போம் என்ற மகிழ்ச்சியில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, இப்படி, அதாவது போலிக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாடு, பிசாசின் காரியங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தின் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையில் அந்த காரியங்களுக்கும் அவனால் அந்த விசுவாசத்தின் அந்த மிழ்ச்சியினால் உண்டாகும் வெளிப்பாடுகளுக்கும் உள்ள வேறுபாடுகளைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. சரி, இப்போ பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே பிசாசானவன் சோதித்ததனால் உண்டான விளைவு என்ன? அவர்கள் நன்றாக இருந்தவர்கள், அந்த தோட்டத்திலே மிக கடவுளோடு நெருங்கி, கடவுளே வந்து மாலை வேளையில் அங்கே உலாவி ஆதாமோடு பேசுவார் என்று நாம் படிக்கிறோம் இல்ல? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் விட்டு போயிற்று. ஏன்? பேராசை. இந்த ஆசையினால் உண்டான காரியம். பிசாசு அவர்களுக்கு ஆசை ஊட்டியது. நீ கடவுளை போல் ஆகலாம் என்ற ஆசையை ஊட்டியது. ஏற்கனவே எல்லாமே இருக்கு, அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக வசதியாக அழகாக இன்பவனம் என்று பெயரிட்ட அந்த இடத்திலே அவர்கள் இன்பமாக வாழ்கிறதை பிசாசானவன் வந்து மேலும் இன்பமாக நீ மாற முடியும், மேலும் இதற்கு மேலான காரியம் எல்லாம் இருக்கிறது என்று அவருக்கு ஆசை ஊட்டுவதனால் வந்த விளைவு என்னாயிற்று? நிர்கதியாக போனார்கள். வெளியே போய் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு உழைக்க அவர்கள், அந்த விதி அவர்களுக்கு உண்டானதை பார்க்கிறோம் இல்லையா? கஷ்டப்பட்டு கர்ப்பம் தரித்து கஷ்டப்பட்டு டெலிவரி ஆகிற அந்த சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு உண்டானதை பார்க்கிறோம். அது தொடர்ந்து அவளுக்கு இருந்ததை பார்க்கிறோம் இல்ல? சாத்தானுக்கும் அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது. நீ மண்ணை தின்பாய் என்று அந்த பாம்புக்கு சொன்ன அந்த ஒரு காரியம், அதெல்லாம் நிறைவேறவில்லை. ஓகே, அது நிறைவேறவில்லை. அது இன்னும் நிறைவேற வேண்டியிருக்கிறது. 1000 ஆண்டு அரசாட்சியில் அது நிறைவேறும். நான் பார்க்கிறோம். இசையாஸ் 65 அது கிளியரா போட்டிருக்கும். சாத்தான் அங்குதான் மண்ணை தின்பான். 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் நிர்மாணிக்க போகிற அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் அவருடைய இடத்தில் அந்த எருசலேமும் அவர் அந்த சீயோனில் இருந்து ஆட்சி செய்ய போகிறாரே, அந்த இடத்தில் இருக்கின்ற பாம்பு மண்ணை தின்கும். மற்ற இடத்துல எல்லாம் இல்லை, அது தொடர்ந்து இருக்கும். ஏனென்றால்
அவருடைய ஆட்சிக்குட்பட்ட இடத்தில் தான் அந்த மாறுதல்கள் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. கரடியும் பசுவும் சிங்கமும் இதெல்லாம் ஒன்றுக்கொண்டு சேர்ந்து வாழும், புல்லை திங்கும். அங்கே நான் வெஜிடேரியன் இல்லை. அப்ப பாம்பு எதையுமே முழுங்காது, அது மண்ணைத்தான் திங்கும். இங்க காரியங்கள் எல்லாம் அங்கு நிறைவேற போகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் பார்க்க முடியுமா? நமக்கு தெரியாது. பெயர் பெற்றிருந்தால் நாம் இறைவார்த்தைக்குட்பட்டு கிறிஸ்துவில் விசுவசிப்பவர்களாக நாம் வாழ்ந்தால் இதையெல்லாம் நாம் காண்பவர்களாக இருப்போம். ஆகவே இந்த வித்தியாசங்களை நாம் உணர வேண்டும். நாம் யாராக இருக்கிறோம்? எந்த பிடிக்குள் நாம் சிக்கி இருக்கிறோம்? சாத்தானின் பிடிக்குள் சிக்கி இருக்கிறோமா? கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்குள் நாம் சிக்கி இருக்கிறோமா? அதில் இருக்கிறோமா? பாருங்க, இன்னைக்கு நற்செய்தியில கிறிஸ்துவின் அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கிற அந்த மக்களை பார்த்து கடவுள் சொல்கிற, கிறிஸ்து சொல்கிற ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஓகே, இப்ப நற்செய்திக்கு வருவோம். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று அவரை காண வந்தார்கள். யாரு? அந்த ஊர் மக்கள், கப்பர்நகம் ஊரில் இருந்த மக்கள். அவர் வீட்டில் இருக்கிறார், அவருடைய வீட்டில் அவர் இருக்கிறார் என்று அவரை காண வந்தார்கள். அவருடைய வீடு எது? நமக்கு தெரியும். அவர் நாசரேத்து இயேசு. நாசரேத்து தான் அவருடைய வீடு. இப்போ கப்பர்நகமில் அவர் வீட்டில் இருக்கிறார். அப்போ இது யார் வீடு? இதுதான் அவர் வீடு. அப்போ அது அவங்க அம்மாவுடையும் சகோதர சகோதரிகளுடையும் வீடு. எது? நாசரேத்து வீடு. 30 வயது வரை இயேசு கிறிஸ்து நாசரேத்துள் இருந்தார். நமக்கு தெரியும். எப்பொழுது அவர் பரிசுத்தாவியை பெற்றாரோ, ஞானஸ்நானம் பெற்றாரோ, அன்றிலிருந்து அவர் கப்பர்நகமுக்கு வந்து தனியாக குடியிருந்தார் அப்போஸ்தலர்களோடு. ரைட்? இட்ஸ் a நியூ லைஃப். இந்த 3.5 வருஷ காலம் அவர் நாசரேத்துரை விட்டு கப்பர்நகமுக்கில் வந்து கூடியிருந்தார். சோ கப்பர்நகமுவில் இருந்து அவர் வெளியூர்களுக்கு சென்று போதிப்பார், அங்கே தங்குவார், பல நாட்கள் இருப்பார். ஒருவேளை மறுபடியும் கப்பர்நகமுக்கு வீட்டுக்கு வருவார். இப்படி வீட்டுக்கு வருவது, கப்பர்நகமுக்கு வருவது அவருக்கு வழக்கமாய் இருந்தது. மற்ற நேரங்களில் அவர் போகிற போக்கில் அந்த போதனைக்கு ஏற்றபடி, அந்த ஊராரின் அந்த அழைப்புக்கு ஏற்றபடி அவர் போய்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இப்படி மறுபடியும் அவர் கப்பர்நகமுக்கு வீட்டுக்கு வந்துட்டார். ஆகவே வீட்டில் போய் அவரை பார்ப்போம் அப்படின்ட்டு பெரும் கூட்டம் வருகிறது. அவரை சுற்றி உட்கார்ந்து இருக்கிறார்கள். இங்கேதான் இந்த மறைநூல் அறிஞர்கள் இவர்களெல்லாம் இவர் மேல் என்ன செய்கிறார்கள்? பொறாமைப்பட்டு இவர் பிசாசை வச்சுதான் பிசாசை ஓடுறார் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை அவர் மேல் பழி சுமத்துகிறார்கள். பாருங்க, இதை நாம எப்படி எடுத்துக்கிறது? நார்மலா நமக்கு அந்த டிசர்ன்மெண்ட், அதாவது தேர்ந்து தெளிகின்ற அந்த ஒரு ஞானம், இது இந்த காரியம்தான். இது பிசாசிடமிருந்து வருகிறது, இது கடவுளிடமிருந்து வருகிறது என்பதை உணர்ந்து புரிந்து எந்த போதனைக்கு பின்னால் நாம் போக முடியும், எந்த வழிபாடுகளை செய்வது சரியானது, எத்தகைய வழிபாடுகளை, எத்தகைய ஜப கூட்டங்களை, எத்தகைய விரிவுரைகளை எல்லாம், தெளிவுரைகளை எல்லாம் நாம் புறக்கணிப்பது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதான் இன்னைக்கு வாசகத்தினுடைய முதல் முக்கிய கருத்து. நாம் தெரிந்திருக்க வேண்டும், தெளிவு பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் அந்த ஞானமுள்ள, அந்த அறிவுள்ள, புத்தியுள்ள கிறிஸ்தவனுடைய அந்த நோக்கமாக இருக்க வேண்டும். எதை செய்வது? எல்லாவற்றையும் இயேசு பெயரை மட்டும் சொல்லிட்டு மற்றபடி அவங்க எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் நாம ஒத்து போகிறோமா? இல்லாவிட்டால் நமக்கென்று ஒரு சுய புத்தி நமக்கு வந்திருக்கிறதா? கடவுளுடைய அந்த ஞானத்தின் மட்டில், கடவுளுடைய அந்த அன்பின் மட்டில் அவர் நம்மை படைத்திருக்கிறார், அவரில் நாம் வாழ்கிறோம், அவர் நம்மை நடத்துகிறார். ஆகவே இது அவரிடம் மேலும் நம்மை அவருடைய அன்பில் இருக செய்கிற இந்த வார்த்தைகளா, இந்த செயல்கள் இப்படிப்பட்டவைகளா என்பதை நாம் புரிந்து அதன் வழி செல்கிறோமா? இல்லாவிட்டால் புரிந்து சில காரியங்களை நாம் தவிர்க்கிறோமா? இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. நாம் இருக்கிற இடத்துல என்ன நடக்குதோ அதெல்லாம் நமக்கானது என்று நாம் நினைக்க முடியாது, இல்லையா? வெளியிலே நம்மை தவிர மற்றவர்கள் எல்லாம் செய்வதெல்லாம் மிகவும் மோசமானது என்று நாம் நினைக்க முடியாது. ஆகவே எங்கு விசுவாசத்தின் அறிகுறிகள் காணப்படுகிறது என்பதை ஆய்ந்து உணரும் தன்மை, அந்த டிசர்ன்மெண்ட் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஒரு ஞானமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், மரியாளும் அவருடைய சகோதர சகோதரிகளும், யாரு? இயேசுவின் சகோதர சகோதரி எல்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறார்கள். என்ன ஆயிற்று? எப்படி மறைநூல் அறிஞர்கள் இயேசுவின் மேல், இயேசுனுடைய
இந்த காரியங்களின் மேல் சந்தேகப்பட்டார்களோ அது போன்ற சந்தேகம் நாம் பார்க்கிறோம். இதுதான் உண்மை. மரியாளுக்கும் உண்டாயிருக்கிறது, சகோதர சகோதரிகளுக்கும் உண்டாயிருக்கிறது. இவ ஏதோ மதிமயங்கிட்டார். வாசகத்தை பார்க்கிறோம், மதிமயங்கி விட்டார். ஏதோ பிதற்றுகிறார், எதையோ செய்கிறார். இங்க இருந்து போயிட்டாரு, வெளியூர்ல போய் குடியிருக்கிறாரு, கப்பர்நகூம்ல போய் குடியிருக்கிறாரு, எதையோ பண்றான். நாம வா நம்ம போய் அவரை பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிஜத்துக்குள்ள போகணும். என்ன இந்த வாசகம் அப்படின்ற அதுக்கு தான் வந்து நிக்கிறாங்க. மதிமயங்கிட்டார், எதோ பண்றார். அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாரால்? மரியாளால், சகோதர சகோதரிகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை நம்ம எங்க பார்க்கிறோம்? அவரை பற்றி மோசமாக எல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. ஒரு நேரம் கலிலேயாவுக்கு வருகிறார். கலிலேயாவிலே அவர் நடமாட முடியவில்லை. எல்லோரும் அவரை பிடித்து கொண்டு போகவும் கல்லால் அடிக்கவும் அவரை கொலை செய்யவும் திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஏன்? அவருடைய காரியங்கள் முதலில் மற்றவர்களுக்கு புரியவில்லை. நமக்கு எல்லா காரியமும் புரிந்திருக்கிறதா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு, எந்த போதனைக்குள் என்ன அடங்கி இருக்கிறது, எதற்காக இவர்கள் இந்த மீட்டிங் போட்டிருக்கிறாங்க, எதற்காக இந்த போதனைகளை செய்கிறார்கள், இதனுடைய நோக்கம் என்ன? கடைசியில காசு தானா? எல்லாத்துக்கும் காசு காரணமா இருக்கா? நமக்கு தெரியணும். எங்க பணம் முதலாக வைக்கப்படாமல் இறை வார்த்தை முதலாக வைக்கப்படுகிறது. இறை ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள இறை அன்புக்குள் எந்த போதனை, எந்த ஒரு கூட்டம், எந்த ஒரு சபை நம்மை இழுத்து செல்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? நாம் அறிய வேண்டும். இல்லாவிட்டால் பவுல் நமக்கு சொல்றார், நாம் அறிவிலிகள் என்று சொல்றார். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அறிவிலி சாதாரணமா முட்டா பையன் அர்த்தம், முட்டாள்கள் என்று சொல்லுகிறார். அறிவிலிகள் அறிவே இல்லாதவர்கள் என்று சொல்கிறார். நமக்கு அறிவு இருக்குதா? நமக்கு அறிவு இருந்தா நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். நம் சபைகளிலே நடக்கக்கூடிய சில காரியங்கள் கூட மிகவும் மேலான காரியங்கள் என்று நாம் நினைத்திருந்தால் கூட இந்த காரியம் சரியில்லை, இது கடவுளை விட்டு விலகுத, கடவுள் சொல்லாத ஒரு காரியத்தை இங்கு செய்கிறார்கள் என்பது சில காரியங்கள். அதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா? யோசித்திருக்கிறோமா? எது வேணா எப்படி வேணா இருக்கட்டும்பா, எனக்கு கிடைக்கிறது 1 மணி நேரம், நான் போயிட்டு வரேன் அப்படின்ற லெவல்ல இருக்கிறோமா? எரி நரக தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். அதுதான் பைபிள் சொல்லுது. நீங்கள் நெருப்புக்கிரையாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு தெரியணும் நம்ம என்ன செய்யறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எதை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்று இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற அந்த அந்த மக்களுக்கு அவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அதுதான் இன்னைக்கு வாசகத்துல முக்கியம். அங்கே பெரும் கூட்டம், ஆகவே இவரை பிடித்து கொண்டு போக வந்திருக்கிறார்கள். சரி, கலிலேயா பற்றி சொன்னேன். கலிலேயாவிலே அவர் இவ்வாறு இது பண்ணும்பொழுது அப்போ அவருடைய சகோதர சகோதரிகள் வந்து அவரிடம் சொல்லுகிறார்கள், என்ன நீ குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற, இங்கேயே நீ அது இதுன்னு பண்றிய, இங்க எல்லாரும் உன்னை திட்டுறாங்க, வைக்கிறாங்க, பண்றாங்க, ஏன் நீ ஜெருசலேம் பக்கம் போ, கூடார திருவிழா வருகிறது, நாங்கெல்லாம் போறோம், போ நீ வா, வந்து அங்க வந்து செய், அப்போ ஊருக்கெல்லாம் தெரியும் நீ செய்யறது என்னது அப்படின்ட்டு, ஊருக்கெல்லாம் தெரியணும், உன்னை நீ அங்கே வந்து உன்னை வெளிப்படுத்து என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். படிப்பதற்கு சாதாரணமாக இருக்கணும். இது ஒரு திட்டு, கிறிஸ்துவுக்கு அந்த சகோதர சகோதரிகளால் விழுந்த ஒரு திட்டு. அங்க போய் செய். இது என்ன திட்டு? கிறிஸ்து செய்வது சரியில்லாத காரியமா? இல்ல, கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் அது. அவர் நான் சொல்றார் நான் இன்னைக்கு திருவிழாவுக்கு வரல, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம எங்க பாக்குறோம்? யோவான் 7 பாக்குறோம்ல, திருவிழாவுக்கு போங்க, நான் வரமாட்டேன்னு சொல்றார். ஆனால் அவர்கள் போய் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவர் மறைந்து வந்தார். திடீர்னு பார்த்தா கோவில்ல அவர் போதித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவை கூட இருந்தவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த டிசர்ன்மெண்ட், அந்த தேர்ந்து தெளியும் ஞானம், எது சரி எது சரியில்லை என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்களும் நான் எப்படி இருக்கோம் நம்ம யோசிக்கணும். அப்போ இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு, பெரும் கூட்டம் அவரை சுற்றி இருக்கிறது. அவருடைய தாயும் சகோதர சகோதரிகளும் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார்கள் அவரை பிடித்து கொண்டு போக. அப்போ அங்கிருந்து ஒரு நியூஸ் சொல்லி அனுப்புறாங்க, கூட்டத்துக்குள்ள வர முடியல, வீட்டுக்குள்ள வர முடியல, உங்களுடைய தாயும் சகோதரியும் சகோதரர்கள் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்ல சொன்னாங்க. அப்படின்னா யார் என் தாய், யார் என் சகோதரன் சகோதரி? இப்ப பேசுறது பாருங்க, வித்தியாசமா இருக்கு பாருங்க. யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரி?
இப்போ தாய் மரியாதையோ சகோதரர்களோ அவர் வந்து நோஸ் கட் பண்ணல. தட் இஸ் நாட் தி மேட்டர். அது அல்ல. அவர் சொல்வது என்ன? என் வார்த்தைகளை, கடவுளுடைய விருப்பத்தின்படி, கடவுளுடைய சுத்தத்தின்படி, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், தங்கள் வாழ்க்கையை கடவுளுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அவருக்கேற்றபடி வாழ்க்கை, அவருடைய சுத்தத்தில் வாழ்க்கை வைத்திருப்பவர்கள் தான் என்னுடைய தாயும் தந்தையும் சகோதரியும் சகோதரரும் என்று சொல்கிறார். ரைட்? பாருங்க, யார் இதே இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல பேசுவார். ரொம்ப அழகாக பேசும் பொழுது அங்கே கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் சொல்வார், இவ்வளோ அழகா பேசுறீங்களே, இவ்வளோ ஞானமோடு, உம்மை தாங்கிய வயிறும் நீர் பாலுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவை என்று அந்த பெண் சொல்வார். இயேசு கிறிஸ்து சொல்வார், இல்ல, அதை விட பெயர் பெற்றவர்கள் யார்? என் வார்த்தைகளை கேட்டு என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து கடவுளுடைய சித்தத்துக்குள் தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டவர்கள் தான் பேறு பெற்றவர்கள் என்று சொல்வார். இங்கே தாய்க்கு நோஸ்கட் விழல, பட் ஈக்குவல். யார் ஒருவர் இறை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ, இங்கே அந்தோனியாரு, செபஸ்தியாரு, மாதா, மரியாள், ஆபிரகாமு, யாக்கோபு, ஈசாக்கு, உன் பேரை அதுல சேர்த்துக்கோ. நீ கட்டுப்பட்டுட்டியா இயேசு கிறிஸ்துவோடு? கடவுள் சித்தப்படி உன் வாழ்க்கை வைத்திருக்கிறியா? எல்லாம் ஈக்குவலாக இருக்கிறது. எல்லாம் ஈக்குவலாக இருக்கிறது. யாரும் இங்கே உயர்ந்தவர்களாக இல்லை. கடவுள் முன்பு கடவுளுடைய சித்தத்திற்கு உட்பட்டவர்கள் எல்லாம் அவர் ஒரே மாதிரி வச்சிருக்கிறார். சகோதரத்துவத்தை உருவாக்கி விடுகிறார். ஒருவருக்கு ஒருவர் சகோதரத்துவம் பெரும்படியாக அந்த ஈக்குவாலிட்டி அவர் கொடுத்து விடுகிறார். இதுதான் கடவுள். அவர் தான் எல்லோரையும் படைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய பார்வையை இன்று நாம் சீர்படுத்த வேண்டும். நாம் செய்கிற காரியம், நாம் பார்க்கிற காரியம், எது சரி, எது தவறு, எது பிசாசினுடைய காரியம், எது பரிசுத்த ஆவியினுடைய காரியம் என்று நாம் அறிந்து கொள்ள நமக்கு புத்தி வேண்டும். அந்த புத்தியை நாம் கடவுளிடம் கேட்போம். ஒருவேளை இல்லை என்றால் கடவுளிடம் கேட்போம். அவர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய ஆர்வத்திற்கு ஏற்ற ஞானத்தை அவர் நமக்கு கொடுப்பார். தேர்ந்து தெளியும் அந்த ஞானத்தை அவர் நமக்கு கொடுப்பார். கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென்.